ஃபோபியானாலே பயம் தெரியும். ஆனா சில வகை ஃபோபியா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நார்மல் பீப்பிள் நம்மளுக்கு மழை பெஞ்சா அதுவும் நார்மல் தான். ஆனா ஒம்ப்ரோஃபோபியாவால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மழைனா ரொம்ப பயமா. இது இன்னும் கொஞ்சம் சீரியஸான பயம் காமோஃபோபியா. இது இருக்கிறவங்க கல்யாணம் இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம். ஆக்ரோஃபோபியாவில் அஃபெக்ட் ஆனவங்க உயரமான இடத்த பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்களாம். இதில் அஃபெக்ட் ஆனவங்க பாலம், கோபுரம், உயரமான கட்டடம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் தாண்டி போவாங்களாம். ஆனால் அதுக்கிட்ட வரமாட்டாங்களாம். இப்போ சொல்ல போகிற பயம் காமன் பீப்புள்கிட்ட இருக்கிறது தான் ட்ரிப்னோஃபோபியா. இது வந்து ஊசி மருந்துகள் மீதான பயம். ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்படுற பெரும்பாலான மக்களோட பயம் தான் இது. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் காமெடியாக இருந்தால் கூட அதோட சீரியஸ்னஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அனாடிடே ஃபோபியா. இதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எங்கே எப்படி இருந்தால் கூட அவங்கள ஒரு வாத்து பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுமா. சிரிக்காதீங்க, இதில் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க. புதுசாக கண்டுபிடிச்ச ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோபியான்றதே டிஎன்ஏவோட தலைமுறைகள் வழியாக கடத்தப்படுற ஒரு நினைவலைகள் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான ஃபோபியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.